வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். ஆல்ரெடி நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எஸ்எஸ்சி ரயில்வேக்கும் அண்ட் பேங்கிங்க்கும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ஸோ 1000 மெம்பர்ஸோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து யார் யார் வரணும் ஸ்லாட் போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. 8/8 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் தனித்தனியாக நேம் லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நேம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்லாட்டுக்கு அந்த சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நான் முதல்வன் ஸ்டடி ஹால், அங்கே அண்ணா நகரில் அந்த இருக்கிற நான் முதல்வன் ஸ்டடி ஹாலில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஸோ டாக்குமெண்ட் பேண்டேட்டரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, தப்பு இல்லை. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட்டு அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்காது, இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அதுவும் மேண்டேட்டரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டிக்கெட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. 12th மார்க் ஷீட்டும் அண்ட் ஒரிஜினல் ஜெராக்ஸு. டிகிரி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சுருந்தாலும் ஓகே, கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டும் ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுவுமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. ஆதார் கார்டும் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸு. பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டும் அது வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்குற அந்த மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸு. இதெல்லாம் ஒரு வேளை நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட 2-3 டேஸில் நீங்கள் விஓ கிட்ட கால் பண்ணிவிட்டு எங்கள் எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இன்றைக்கே நீங்கள் இ-சேவையில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோட அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற எல்லா சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த வென்யூ லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை மேப்பு இங்கே நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அதை நீங்கள் அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போனால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லாட்டு. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்லாட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் இருக்கிற நேமுங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 8/8/2025 அந்த டேட்டில் டைம் 9:30 to 10:30 AM. ஸோ அதில் அந்த 1 ஹவரில் இத்தனை பேருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்லாட் எதுன்னு பார்த்துட்டு அந்த டைமுக்கே நீங்கள் போங்க. மேக்ஸிமம் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற நம்பருக்கு எல்லாருக்குமே மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னென்னா மெயில் வந்திருக்கும். ஸோ மெயிலை நீங்கள் செக் பண்ணாவே கண்டிப்பாக மெயில் வந்தாவே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்றதான் வந்திருக்கும். அந்த மெயிலில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்லாட் போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும், என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த சென்னைக்கு அங்கே நீங்கள் போகலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸு, இல்லை ஸ்லாட்டை தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி டவுட்டு ஒரு வேளை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதில் இருக்கிற லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், மெயில் போடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க 2 நம்பர்ஸு அண்டு மெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மெயில் பண்ணி கூட நீங்கள் வந்து என்கொயரி கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கால் பண்ணாவே மார்னிங் 10 to 5 வரைக்கும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கால் பண்ணி 2 நம்பருமே கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்து இதை கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, இன்னும் கமெண்ட்ஸில் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அதுக்கான வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல்.